தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு சுகாதாரத்துறை, வீரியம் இல்லாத கட்டுப்படுத்தக்கூடிய கொரோனா என்பதால் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் குறைவாக இருப்பதாகவும் கடந்த முறை நோய் பரவாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த முறையும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை மட்டுமே விடுத்துள்ளதாகவும் எந்தவித புதிய கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் உண்மை இல்லை என்றும் சுகாதாரத்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் செய்தியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். மேலும் தேவைப்பட்டால் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள விஏஓ, இளநிலை உதவியாளர், தட்டச்சர், வனக்காப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு 3935 காலி பணியிடங்களை நிரப்ப குரூப் 4 தேர்வை டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட இப்பணியிடங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி ஒரே கட்ட எழுத்துத் தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் விஏஓ எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு குறைந்தபட்சம் 21 வயதிலிருந்து அதிகபட்சமாக 41 வயது வரையில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதேபோன்று மற்ற பதவிகளுக்கு 18 வயது முதல் 34 வயது வரையிலும், வனக்காப்பாளர் பணிக்கு 37 வயது வரையிலும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் அவகாசம் நிறைவடைகிறது. விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது RTE ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடாததால் கல்வி கட்டண தொகை ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்பது மத்திய அரசு பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கொட்டும் மழையில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, மத்திய பாஜக அரசு மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளதால் தான் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றாமல் வைத்திருப்பதாக விமர்சித்தார். முன்னதாக நிகழ்ச்சி நடைபெற்ற மேடையில் இசைக்கலைஞர் ஒருவர் திமுக பாடலை பாடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அம்பேத்கர் பாடலை தான் பாட வேண்டும் என முழக்கமிட்டு பேரிகார்டுகளை இடித்து தள்ளி மேடை நோக்கி முன்னேற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் சமரசம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. நகைக்கடன் தொடர்பான புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
தங்க நகைக்கடன் தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ள ரிசர்வ் வங்கி வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி நகை மதிப்பில் 80% வரை கடன் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை 75% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நகையை அடகு வைப்பவர்கள் அது தங்கள் சொந்த நகை என்பதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை RBI வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர தேவைகளுக்காக தங்களது நகைகளை அடமானம் வைக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்களின் நலன் கருதி புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நகைக்கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளுக்கும் அதன் தரத்தை பரிசோதித்து கடன் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வருமான வரித்துறை பணியை KG அருண்ராஜ் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக விரைவில் இணைவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை குறிவைத்து பணியாற்றி வருகிறார். மத்திய அரசின் வருமான வரித்துறையில் பணியாற்றி வந்த KG அருண்ராஜ் விஜய்க்கு ஆலோசனை வழங்கி வந்தார். இந்நிலையில் அருண்ராஜ் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதை மத்திய அரசு கடந்த வியாழக்கிழமை ஏற்றுக்கொண்டுள்ளது. மத்திய அரசின் பணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அருண்ராஜ் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவர் விரைவில் தவேகாவில் இணைவார் என கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு கட்சியில் இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் பார்வைக்கு தயாராகி வரும் கொடைக்கானல் பிரைன் பூங்காதான் இது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரைன் பூங்காவில் இன்று 62வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. துவக்க விழாவில் அமைச்சர்கள் பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். திறப்பு விழாவை முன்னிட்டு பூங்கா முன் தயாரிப்பு பணிகளால் பரபரப்படைந்துள்ளது. மலர் கண்காட்சிக்காக மலர் படுகைகளில் பூத்துள்ள மலர்களை அடுக்குவது, மயில், கங்காரு உள்ளிட்ட மலர் உருவங்கள் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்த காட்சிகள் தான் இவை. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து திருப்பூருக்கு குழாய் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் நடூர் என்ற பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லும் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாமல் திணறின. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் திட்ட அதிகாரிகள் உடைப்பு ஏற்பட்ட குழாயை சீர் செய்ததால் போக்குவரத்து சீரானது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒன்றுபட்டு நிற்பதாகவும் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். A lot of misinformation which has been spread, and also that a narrative that Pakistan is nuclear power has also been repeated many times. And a lot of misinformation about the attacks which happened have been reached out to many countries and also in the social media. So we just wanted to clarify what the truth was and what actually happened. குழுவுக்கு தலைமை தாங்கியுள்ள திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பயங்கரவாத தாக்குதலில் நடந்தது என்ன என்பதை தெளிவுபடுத்தவே ரஷ்யா வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த குழுவில் இடம் பிடித்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த MP-யான பிரேம்சந்த் குப்தா பேசுகையில், பாகிஸ்தானில் இருந்து நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றார்.
ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு இனிப்பு கடையில் மைசூர் பாக் ஸ்வீட்டின் பெயரில் இருக்கும் பாக் என்ற சொல்லை நீக்கிவிட்டு மைசூர் ஸ்ரீ என பெயர் மாற்றி தேசபக்தியை நிறுவ முயன்றது இணையத்தில் பேசுபொருளானது. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வந்த பதற்றமான சூழல் தணிந்து வருகிறது. இந்த நிலையில் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு இனிப்பு கடையில் இனிப்பு பண்டங்களின் பெயர்களில் இருந்து பாக் என்ற வார்த்தையை நீக்கியுள்ளனர். மோதி பாக் என்பதை மோதி ஸ்ரீ என்றும், கோன் பாக் என்பதை கோன் ஸ்ரீ என்றும், மைசூர் பாக் என்பதை மைசூர் ஸ்ரீ என்றும் பெயர் மாற்றியுள்ளனர். எல்லையில் மட்டுமன்றி இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவர் இதயத்திலும் தேசபக்தி இருக்க வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் கருத்து தெரிவித்துள்ளார். இனிப்புகளில் உள்ள பாக் என்ற சொல் பாகிஸ்தானுக்கு மாறாக சர்க்கரை பாகை குறிப்பதாக நெட்டிசன்கள் பாயிண்ட் பிடித்து கமெண்ட் செய்து வருகின்றனர். முன்னதாக ஹைதராபாத்தில் உள்ள பிரபல பேக்கரி கடையான கராச்சி பேக்கரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லக்னோவில் நடந்த பரபரப்பான IPL 65வது லீக் போட்டியில் பலம் வாய்ந்த பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்றது. குஜராத், பஞ்சாப், பெங்களூரு, மும்பை அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்ட நிலையில் நேற்றிரவு ஹைதராபாத், பெங்களூரு அணிகள் மோதிய லீக் போட்டி நடந்தது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீசியது. முதலில் ஆடிய ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் 48 பந்துகளில் 94 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். 20 ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்களை குவித்தது. 232 ரன்கள் என்ற கடினமான இலக்கை அட்டகாசமாக விரட்டத் தொடங்கிய பெங்களூரு அணி 15 ஓவர்கள் வரை சிறப்பாக விளையாடி பந்துகளை பறக்கவிட்டது. பின்னர் சீட்டுக்கட்டு போல சரிந்த விக்கெட்டுகளால் பெங்களூருவின் வெற்றி வாய்ப்பு பறிபோனது. ஒரு பந்து மீதம் இருக்கும்போது பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 189 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதனால் 42 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 11 புள்ளிகளை பெற்றது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐபோன்களை அமெரிக்காவில் விற்றால் அதற்கு 25 விழுக்காடு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்தியாவில் ஐபோன்களை உற்பத்தி செய்யும் திட்டத்தை அந்நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் கைவிட வேண்டும் என்றார். அமெரிக்காவுக்குள் ஐபோன்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்தால் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றும் அமெரிக்காவை விட்டு வெளியே தயாரிக்கப்படும் செல்போன்களுக்கு வரி அதிகம் இருக்கும் என்றும் எச்சரித்தார். If they make that product. Now, again, when they build their plant here, there's no tariff. So they're going to be building plants here. But I had an understanding with him that he wouldn't be doing this. He said he's going to India to build plants. I said, that's okay to go to India, but you're not going to sell into here without tariffs. இதனிடையே அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த தடை உத்தரவுக்கு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஹாலிசன் தடை பிறப்பித்துள்ளார்.